சக்ரா சக்தி மையம், பையனூர், சென்னை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த சரணாகதீஸ்வரம் மோட்சம். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்தவர்கள் இங்கெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். சித்தருடைய சக்தி மிகுந்த மகாசக்தி எந்திர மகாசக்தி பாதம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கள். முதல்ல வலது காலை வச்சு நம்ம முன்னேறி நிற்கணும். உங்களுக்கு விருப்பமான மானசீக குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சித்தர்களை வேண்டிக்கணும். ஆ உ இ ஓ ஏ இம். 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 ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருடைய சரணம். ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருடணும். ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருடணும். இந்த இடத்துல யார் நின்னாலும் அவங்க உடல், மனம், உயிர், ஆன்மா முழுக்க சித்தருடைய சக்தி பரவுவதை உணர முடியும். எந்த விதமான தியான பயிற்சி, எந்த விதமான கடல் பக்தி இல்லாதவர் யார் நின்றாலும் அவங்களுக்குள்ள உடல், மனம், உயிர், ஆன்மா முழுக்க சித்தருடைய மகாசக்தி பரவி நிற்பதை, அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும். தீய சக்தியிலேருந்து விடுபட்டு இப்போ மட்டும் இல்லை, உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சித்தருடைய சக்தி பாதுகாப்பாக இருக்கும். நாம் இன்றைக்கி 24 மார்ச் மாதம் 2026 வந்திருக்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 7:30 மணி அளவில் இருக்கிறோம். இப்போ உலகத்தில் அரபு நாடுகளில் அந்த ஈரான், இஸ்ரேல் யுத்தங்கள் நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து விடுபட்டு உலக மக்கள் எல்லாரும் அன்பும் அமைதியுமாக இருந்து எல்லா விதமான உலக மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விலைவாசி ஏற்றம், எரிபொருள் தட்டுப்பாடு, இது போன்ற பிரச்சனையிலேருந்து விடுபட்டு உலக மக்கள் அனைவரும் நலமாக இருக்கணும்னு வேண்டிய தமிழர்கள், சித்தர்கள் எல்லாருமே உலகத்துக்காக வேண்டுவாங்க. தனக்காக, தன் குடும்பத்துக்காக வேண்டியது சாதாரண மனிதர்கள். ஆனால் தமிழர்கள் என்றைக்குமே உலக நன்மைக்காக வேண்டிதான் எல்லா சித்தருடைய பாடல்களும் உலகம் என்ற சொல்லில் தான் துவங்கும், அதனால் தொடங்கும். அதனால் நாம் உலக நன்மைக்காக எப்போவும் தொடங்கி வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். உலகம் நன்மையாக இருந்தால் அதில் நாமளும் நன்மையாக இருப்போம். நம்முடைய சொந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நீங்கும். உதாரணமாக, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், விவசாயம் நன்றாக நடைபெறும், கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கடன் தொந்தரவு நீங்கிடும். உடல்நலம் குறைவுனால தனக்காகவும் மற்றவங்க பாதிக்கப்பட்டு வருத்தப்படுறவங்களுக்கு அந்த உடல்நலம் எல்லாமே நீங்கிவிடும். குறைபாடுகளை நீங்கி பூரண ஆரோக்கியம் உண்டாகும். வாழ்க்கை முழுக்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஒற்றுமையே இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் ஒற்றுமை இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த சண்டை சச்சரவெல்லாம் மறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பூத்து குலுங்கும். குடும்பம் முழுக்க குடும்ப நண்பர்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சித்தருடைய அருள் சக்தி இருக்க இடம் இந்த இடம். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், சும்மா நின்னா போதும், உங்களுக்கு அத்தனை சித்தருடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும், கேட்ட வரம் கிடைக்கும், விரும்பியது நடக்கும். இந்த நிக்கி மட்டும் இல்லை, இனிமேல் உங்கள் வாழ்நாள் முழுக்க எல்லாமே நல்லது நடக்கும். ஒரு முறை நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த விதமான கட்டணமோ எந்த விதமான வழிபாடு முறையோ இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் நின்று வேண்டிக்கிட்டால் போதும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உங்களுடைய விருப்ப பூஜை, உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ, எந்த சித்தரில் பிடிக்குமோ, எப்படி மந்திரம் சொல்லணுமோ அதை சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம். முயற்சி பண்ணுங்கள், நல்லா இருக்க. சித்தருடைய அருளால் உலக நன்மைக்காக சித்தருடைய வழிமுறையை நம்ம எளிய முறையில் இங்கே பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்காக உதவி செய்த சக்தி தியானமய அமைப்பினர் திரு பரணிதரன் ஆனந்தன் மற்றும் பரமேஸ்வரன் மற்றும் சித்ரா, அப்புறம் முத்து மகேஷ் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும், மோனிகா மகேஸ்வரன் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்து இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. நன்றி நன்றி நன்றி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆ உ இ ஓ ஏ இம். 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 இங்கே வந்து மானூர் சாமி, பழனி ஆண்டவர், ஸ்ரீமத் பாமன் சாமிகள், மகாமேரு, அப்புறம் பாம்பாட்டி சித்தர். இவருக்கு வந்து கையில் 4 விரல் தான் இருக்கும். 1 2 3 4 விரல், 5 விரல் கிடையாது. இதுதான் பாம்பாட்டி சித்தர். அது ஆ உ இ வந்து ஸ்ரீவாலை இருட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ போகர் பெருமான். இனியெல்லாம் நன்மையே. இங்கு சித்தர்களின் அருள் சக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது. ஆ உ இ ஓ ஏ இம். 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 இந்த படம் வந்து இது வந்து அணுவினுடைய இயக்கம். அது வந்து நம்முடைய முகத்தில் இந்த அறுகோணத்தில் தெய்வ சக்தியை உணர்வு எப்படின்றது நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம். முகவொலி பயிற்சின்னு ஆங்கிலத்தில் ஆறாப்பவர் இம்ப்ளிமெண்ட்னுவாங்க. இந்த இடம் வந்து நெற்றிக்கண் சொல்லுவோம். சிவன் இருக்கிற இடம். அதுக்கு நேர்கீழே சக்தி. வலது கண், இந்த வலது கண் வந்து மகாலட்சுமி. அதுக்கு நேராக இந்த இடத்து மகாவிஷ்ணு. இந்த இடது கண் வந்து சரஸ்வதி. இந்த இடம் பிரம்மா. இந்த இடம் முருகன். இந்த இடம் கணபதி. எல்லார் முகத்திலையும் இந்த தெய்வசக்தி இருக்குது. அதுதான் இந்த படத்தில் இப்படி கொடுத்துருக்கோம். இதை எப்படி தூண்டுதல் செஞ்சு பயிற்சி பண்ணுறதுன்னு தனி பயிற்சி முறை இருக்குது. இது வந்து நம்ம மூளைக்குள்ளே இருக்குது. இந்த இடம் நம்ம ஏதாச்சும் மறந்து போயிட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த நெத்தி இந்த இடத்துல வந்து அப்படியே விரலை தட்டிக்கிட்டே கிடப்போம். அதே மாதிரி இது வந்து ரெண்டும், இதுக்கு வந்து கல்லீரல் பேர். லிவர் சக்தி, நம்முடைய சக்தி ஸ்தானம். நம்மளை ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும், எதுவும் ஞாபகம் வராது. அப்போ அந்த இடத்துல தட்டின உடனே வர்மப்புள்ளி மாதிரி அந்த இடம் வேலை செஞ்சு நமக்கு மூளைக்கு ஆக்சிஜன்ஸ் வந்த உடனே நினைவு வருது. அது கல்லீரலுடைய அந்த வர்ம பாயிண்ட்டு. இது ரெண்டும் லங்ஸ், நுரையீரலுக்குரிய வழிமுறை. இந்த மூக்குமுனை இதயத்துக்குரிய வழிமுறை. கண்களை சுற்றி பயிற்சிகள் இருக்குது. அது வந்து உடலில் இருக்க அத்தனை நரம்புகளையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. இது தனியாக காணொலி இருக்குது. இப்போது இந்த ஓங்காரம்னா என்ன, இந்த ஏன் இந்த ஆ ஊ இ ஓம் சொல்லணும் அப்படின்றத பற்றி சிந்திப்போம். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் என்று சொல்லப்படும். அது அகரம் முகரம் மகரம் எனப்படும். ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் உருவாகும். இதனை இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பார்கள். மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள், பகவான், விசுரூபம், மரணமில்லா பெருவாழ்வு, வெட்டவெளி, பரம்பொருள், இறைநிலை, சக்தி நிலை, ஆதிசக்தி நிலை, இப்படி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் ஒற்றை வார்த்தை சொன்னது தான் ஓம்காரம், பிரணவ மந்திரம். அது எச்சில் படாதது என்றும் வழங்கப்படும். அது என்ன எச்சில் படாதுன்னா, இதுவரையும் யாரும் எந்த மொழியிலையும் ஓங்காரத்தை சொன்னதில்லை என்று பொருள். இப்போ நாம் சொல்கிறோம், மற்றவங்க சொல்கிறோம்னா அது வெறும் ஓங்காரம் கிடையாது. ஓம்காரம் என்பது ஒரு அனுபவம், இயற்கை இன்பம், இறைவனுடைய அருள் அனுபவம். பேசா மந்திரம், அஜபா மந்திரம் என்று சொல்வார்கள்.
தேன் சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்கும், நெருப்பு எப்படி சுடும், தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கும், காற்று எப்படி வீசுன்றதால் அவங்கவுங்க அனுபவிச்சு தானே பார்க்க முடியும் தவிர வேறு யாரும் எந்த மொழியிலையும் வார்த்தைகளால் விளக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இறை அனுபவம் என்பதை எப்படி மற்றவங்களுக்கு விளக்கிறது? இசை என்பது என்ன, அதையும் யாருக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியாது. அவங்கவுங்க தான் அனுபவிச்சுப்பாங்க. ஆனால் அந்த இசைக்கு சரிகம பதனிசன் 7 சுரங்களை அடிப்படை இலக்கணங்களாக கொடுத்து வகுத்து அதை தங்கள் நுண்ணறிவால் தவசக்தியால் உய்த்துணர்ந்து வழங்கி அதை வளர்ச்சி செய்து சித்தர்கள். அதுபோல தான் பேசாமந்திரம் அஜபாமந்திரம் இந்த இயற்கை உண்மை, இறை அருள், ஆனந்த அனுபவம், பேரானந்தம், பேரின்ப பெருநிலை, இப்படி என்ன சொன்னாலும் அந்த இறை அருளை சித்தர்கள் தங்கள் தவசக்தியினால் உய்த்துணர்ந்து அதையும் 51 குறியீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க. அதில் சிறப்பானது தான் இந்த 6 குறியீடுகள் ஆ உ இ ஓ ஏ இம். இந்த குறியீடுகளை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் போதும். உதாரணமாக ஓம்காரனா அகரம் உகரம் மகரம் சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுவாங்க. அதுக்கு நுட்பமாக நம்ம விளக்கம் கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போது இந்த ஆ உ இ ஓ ஏ இம் இதை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நினைத்ததெல்லாம் நிறைவேறுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம பொதுவாக நம்ம எங்கே வேண்டுதல் செஞ்சாலும் நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய எண்ண அலைகள்லாம் எப்படி இருக்கும்னா, கடலில் அலைப்பாய்வது போல் வெளிமனம் என்ற நிலையில், ஆங்கிலத்தில் சொன்னால் வேவரிங் மைண்ட் என்று சொல்வார்கள், அதை போல் இருக்கும். அதை மாற்றி வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம் என்ற 3 நிலையில் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கும்போது, ஆழ்மனதில் இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். கடலில் கப்பல் நிற்பது என்பது போன்ற ஒரு காட்சியை பார்க்கும்போது அது வெளிமனதுடைய நிலை. ஏதாவது ஒரே ஒரு சிந்தனை, அது எந்த விதமான சிந்தனையாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், திரைப்படம் டிவி இதெல்லாம் பார்க்கும்போது அதே சிந்தனையாக இருக்கலாம். அல்லது பேருந்து நிறுத்தத்தில் யாருக்காச்சும் நம்ம காத்துட்ருக்கோம், இல்லை ரயிலுக்கு போகிறோம், அப்போ நமக்கு வர வேண்டிய இடம் இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மனமானது அதுக்கு மட்டுமே முக்கியம் கொடுத்து சிந்தனை ஒருநிலைப்பட்டு நிற்கும். கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா அந்த பொருள் மீது தான் கவனம் போகுமே தவிர மற்ற விஷயங்களில் கவனம் இருக்காது. அது மாதிரி தான் மனம் ஒருநிலைப்படுறதுன்றது. அப்போ நம்முடைய வேண்டுதல்களுக்கு இருக்கும்போது மனம் அந்த வித மட்டுமே எப்போ தீவிரமாக வேண்ட தொடங்குதோ அப்போ தான் அதுக்குரிய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நான் அப்படி தானே வேண்டுறேன், ஆனால் எனக்கு கிடைக்கலையன்றது போது நீங்கள் நினச்சிக்கிறீங்க தீவிரமாக வேண்டுறேன்னா, ஆனால் உண்மையில் உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான எண்ண அலைகள் இருக்குது. அதில் வெளிமனம் என்ற நிலையில் தானே நீங்கள் வேண்டுகிறீங்க. அதுலேருந்து விடுபட்டு உள்மனம் என்ற நிலைக்கு அதுக்கப்புறம் ஆழ்மனம் என்ற நிலைக்கு வரும்போது தான் நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும், வேண்டுதலாம் உடனடியாக நிறைவேறும். இதுக்கு தான் கோயிலில் 108 சுற்றுனாங்க, இந்த கிழமையில் விளக்கேற்றுனாங்க, இந்த மந்திரத்தை சொல்லினாங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி செய்வதற்கான பல்வேறு பயிற்சிகளை கொடுத்தாங்க. வீட்டில் இருந்து எல்லாரும் எப்பவுமே கோயிலே போய் சாமி கும்பிட்டு இருக்க முடியுமா? வீட்டிலேருந்தும் பூஜை பண்ணுறோம், வீட்டிலேருந்தும் வேண்டணும். நம்ம அவசரமாக நமக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் நாமளே இருக்கோம், இல்லை மற்றவங்க இருக்கிறாங்க, அந்த நேரம் கோயிலில் போய் வேண்டிகிட்டே இருக்க முடியும்? இருந்த இடத்துலேருந்து கடவுளை காப்பாற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பிரார்த்தனை ஆழ்மனதுலேருந்து வரணும். நம்ம எல்லாம் ஆழ்மனதுலேருந்து தானே வேண்டுவோம்னா, மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு சும்மா மேலோட்டமாக வேண்டுவோம்னா, இருந்தாலும் நம்முடைய எண்ண அலைகள் கடலில் அலைப்பாய்வது போல் இருக்கும். அதை மாற்றி ஒற்றை எண்ணமாக கடலில் கப்பல் நிற்பது போல் ஏதோ ஒரு சிந்தனையை அதே வேண்டும்போது நிச்சயமாக மாறும். அதுக்கு மேலே எண்ணங்கள் அற்ற நிலை, தாட்லெஸ் சிச்சுவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கடலுக்குள்ளே நீந்தி கப்பல் இருக்கிற இடத்துல அலைகள் இருக்காது. கடல் அலைகள்லாம் கடல் ஓரத்தில் தான் இருக்கும். நடுக்கடலில் கப்பல் நிற்கணும், அலைகள் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல கடலில் மூழ்கி ஆழ் கடலுக்கு செல்லும் போது அங்கே நிறைய முத்து பவளம் போன்ற இயற்கை செல்வங்கள் இருக்கும். எந்த விதமான சத்தமும் இருக்காது, நிசப்தமாக அமைதியாக இருக்கும். அதுதான் நம்முடைய ஆழ்மன நிலை. அந்த ஆழ்மன நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் சித்தர், நீங்கள் தான் இறைவன். மனிதன் தெய்வமாகலாம் என்பது இந்த நிலை தான். ஆனால் அந்த ஆழ்மன நிலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியும்னா அதுக்கு நிறைய பயிற்சி, முயற்சி, சூழ்நிலை எல்லாமே வேணும். அதை தான் சித்தர்கள் கடைப்பிடிச்சாங்க. அப்படி சித்தர்கள் கடைப்பிடிச்சு உலகத்தில் இருந்துக்கிட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டும் முயற்சி பண்ணாங்க, வாழ்ந்தாங்க, நிரூபித்தாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலகத்தை விட்டு விலகி காடு போன்ற இடங்களில் தனியாக தவம் செய்தார்கள். எதுக்காகனா இந்த உலகியலில் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றது. அதனால் எல்லாரும் உலகியலில் விட்டுட்டு போகணும் கிடையாது. நமக்கு எல்லா சித்தர்களும் வள்ளலார்லேருந்து பாமன் சாமிலேருந்து அன்றைய அகத்தியர்லேருந்து எல்லா சித்தர்களும் திருவள்ளுவர்லேருந்து எல்லாம் குடும்பத்தோடு இருந்தவங்க தான். குடும்ப வாழ்க்கையை தான் சிறப்பாக சொல்லியிருக்காங்க.
எதையும் துறந்துக்கிட்டு போகிறது யாரும் சிறப்புன்னு சொல்லலை. அதனால் குடும்பத்திலிருந்து தான் நீங்கள் ஆன்மீகத்தை, இறைவனை அடைய முடியும். மனிதனை தெய்வமாகலாம். இறைவனை அடையிறதுக்குன்னு தனியாக இடம் கிடையாது, தனியாக வழி கிடையாது. இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா இறைவனை நீங்கள் அடைஞ்சிங்க. இறைவன் ஏதோ வேற ஒரு இடத்துல இல்லை, அல்லும் பகலும் இரவும் பகலும் 24 மணி நேரம் 365 நாள் உங்கள் கூட இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்வது தான் ஆன்மீகம். தனியாக ஒரு பயிற்சி பண்ணி தனியாக ஒரு இடத்துக்குலாம் போய் இருக்கார் கடவுள், அங்கே தான் இருக்கார், நம்ம இங்கே இருக்கிற இடத்துல இல்லை அப்படின்றது சித்தருடைய வழிமுறை கிடையாது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழைகிறாய் நாணத்தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கா. உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பாளையன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ எல்லாமே எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளே, மனசுக்குள்ளே, உயிருக்குள்ளே, நமக்குள்ளே உள்ளே தான் இருக்குது. அதை உணர்வதற்கு தான் பல்வேறு பயிற்சி முறைகள் இருக்குது. இந்த ஆ உ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை பெண்கள் எல்லா நாட்களிலும் சொல்லலாம். எந்த வயதிலும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சாமி பிடிக்கும், எதனா மந்திரம் பிடிக்கும், இல்லை இந்த சாமி பேரை சொல்கிறது பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அடிப்படையாக ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏம், இதை மட்டும் ஒரு குறைஞ்சது ஒரு 3 முறையாச்சும் மனசுக்குள்ள சொல்லிட்டு அடுத்து உங்களுடைய வேண்டுதல் என்ன? திருமணம், குழந்தை பேர், வீடு கட்டுறது, வேலை, பணவரவு, உடல் நலம், கடன் தீர்வு, வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, விவசாயம், குடும்ப ஒற்றுமை, நண்பர்கள் ஒற்றுமை, இப்படி என்ன வேண்டுமோ அதை நீங்கள் ஒற்றை வார்த்தை ஒரு எழுத்தாக சொல்ல பழகணும். அதுக்கு தான் இந்த ஆ உ இ ஓ ஏ இம். இது ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. ஆனந்த விநாயகர் நல்லூர் நினைத்த நலம்பெறுக, நல்லூர் நினைத்த பெறுக. என்ன அகத்தியர் பெருமான் நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பெறுக. எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. நன்றி, நன்றி, நன்றி. 250 அறிவகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. தமேஸ் அப்படியே எடுங்க, வீடு அங்கே நின்று அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ஓம் வெண்ணிலா கொடி சித்தர்கள் திருசனம், வெண்ணிலா கொடி சித்தர்கள் திருசனம், வெண்ணிலா கொடி சித்தர்கள் திருசனம். ஓம் அண்ணாசாமி தம்பரான் திருசனம், ரத்னசாமி தம்பரான் திருசனம், பாக்கியம் தம்பரான் திருசனம், ஓம் விஸ்வாமித்திர திருசனம், ஓம் சப்தரிஷிகள் திருசனம், ஓம் மன்னுண்ட மகான் மல்லேசாமி திருசனம், ஓம் ஆதிகுரு ஆட்கொண்டார் திருசனம், ஓம் ஆதிகுரு ஆட்கொண்டார் திருசனம், ஓம் ஆதிகுரு ஆட்கொண்டார் திருசனம், ஓம் வெண்ணிலா கொடி சித்தர்கள் திருசனம், ஓம் கார்னோடை நானாச்சியர் திருசனம், ஓம் கல்வெட்டியர் திருசனம், ஓம் விஸ்வாமித்திர திருசனம், ஓம் சக்திவேலியர் திருசனம், ஓம் கிருஷ்ணபிரபையர் திருசனம், ஓம் ராமகிருஷ்ணய்யர் திருசனம், சத்யவேலையர் திருசனம், ஓம் சாது கோபால் சாமி திருசனம், பூச்சி சாமிகள் திருசனம், குருசாமி சித்தர் திருசனம், ஓம் காவங்கரை கண்ணப்ப சாமி திருசனம், ராஜராஜேஸ்வரி அம்மா திருசனம், அண்ணாமலை சாமி திருசனம், நாய்க்குட்டி சாமி திருசனம், வேதாந்த முருகப்பா திருசனம், அந்துநாத சாமி திருசனம், எத்திராஜ ராமானுஜ திருசனம், கரபாத்திர சிவபிரகாஷ் சாமி திருசனம், அக்கா நாகம்மா திருசனம், சிவன் நாகலிங்க சாமி திருசனம், தர்ஷாமூர்த்தி சாமி திருசனம், வள்ளலார் திருசனம், ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சாமி திருசனம், குணங்குடி மஸ்தான் திருசனம், பீர் பைல்வான் திருசனம், பீர் முகமது திருசனம், பரஞ்சோதி மகான் திருசனம், சடையம்மா திருசனம், பாடகச்ச ராமலிங்க சாமி திருசனம், அப்புடி சாமி திருசனம், அப்பன் சாமி திருசனம், தொழூர் வேலாயனா திருசனம், நாதமணி சாமி திருசனம், பட்டினத்தார் திருசனம், ரங்கசாமிய திருசனம், வடிவேலையர் திருசனம், பஞ்சரத்ன சாமி திருசனம், மானுஸ் சாமி திருசனம், சடைசாமி திருசனம், நயனசாமி திருசனம், ஸ்ரீமத்
சுப்பையா சாமி தரிசனம், அப்பையா சாமி தரிசனம், மௌனசாமி தரிசனம், பாலசுந்தர சாமி தரிசனம், மான் கொம்பு சித்தர் தரிசனம், முத்துகிருஷ்ண சாமி தரிசனம், முத்துலிங்க சாமி தரிசனம், முத்துராம பிரம்மன் தரிசனம், ஞானமணி சாமி தரிசனம், ஸ்ரீ லலிதாம்மா தரிசனம், ஸ்ரீ சக்கரம்மா தரிசனம், ஸ்ரீமத் பாமன் சாமி தரிசனம், பலராம் சாமி தரிசனம், நடராஜ சாமி தரிசனம், திருப்பூர் சிதம்பரம் சாமி தரிசனம், மௌனசாமி தரிசனம், பொன்னம்பல சாமி தரிசனம், மேலையூர் வெங்கட்ராம சாமி தரிசனம், திருக்கலக்குன்ற சுப்பையா சாமி தரிசனம், வீர சுப்பையா சாமி தரிசனம், ஆலவந்தார் தரிசனம், பூமிநாதேஸ்வர தரிசனம், பூதத்தாழ்வார் தரிசனம், நிலாக்கோடி சித்தர்கள் தரிசனம், ஸ்ரீமத் நித்தியானந்த தரிசனம், ஆறுமுக சாமி தரிசனம், சாங்கு சித்தர் தரிசனம், துல்லிங்க சாமி தரிசனம், மயிலாப்பூர் குழந்தைவேல் சாமி தரிசனம், சென்னை ஆலந்தூர் குழந்தைவேல் சாமி தரிசனம், பேரம்பாக்கம் குழந்தைவேல் சாமி தரிசனம், காளகஸ்தி குழந்தைவேல் சாமி தரிசனம், தோப்பா சுவாமிகள் திருவடி சரணம், ஸ்ரீமத் வேணுகோபால் சாமி தரிசனம், வேளச்சேரி சிதம்பரம் சாமி தரிசனம், விபூதி பாபா தரிசனம், முனுசாமி சித்தர் தரிசனம், சச்சாந்த சாமி தரிசனம், சதானந்த சாமி தரிசனம், மாதவ குருதாஸ் சாமி தரிசனம், பொன்மா சித்தர் தரிசனம், எத்ராஜ ராஜயோகி சாமி தரிசனம், தாமோதர சாமி தரிசனம், மலையாள சாமி தரிசனம், வண்டிக்கார தினகர சிவயோகி சாமி தரிசனம், ஒலப்பூர் சாமி தரிசனம், ஆப்பூர் சாமி தரிசனம், பதஞ்சலி சாமி தரிசனம், பரஞ்சோதி பாபா தரிசனம், ஐகோட் சாமி தரிசனம், குமரபாபா தரிசனம், அருள்வெளி சித்தர் தரிசனம், காஞ்சி சிவசாமி தரிசனம், அஸ்தலிங்க சாமி தரிசனம், ஞானமணி சாமி தரிசனம், புத்தி சாமி தரிசனம், டாக்டர் கோபால் சித்தர் தரிசனம், தவசிமடை சித்தர் தரிசனம், பாட்டி சித்தர் தரிசனம், மாயமா சித்தர் தரிசனம், கோடி சாமி தரிசனம், அழுக்கு சாமி தரிசனம், சிவலிங்க சாமி தரிசனம், கல்லியடி பிரம்மன் தரிசனம், கோம்பை சித்தர் தரிசனம், காங்கேய சித்தர் தரிசனம், நிலாக்கோடி சித்தர்கள் தரிசனம், குச்சிசாமி தரிசனம், ஆதிகுருசாமி சித்தர் தரிசனம், நடை சித்தர் தரிசனம், நிலாக்கோடி சித்தர்கள் தரிசனம், ஸ்ரீ சாய்பாபா தரிசனம், ராகவேந்தர் தரிசனம், ஆனைக்குண்டி நவபிருந்தான சித்தர்கள் தரிசனம், சென்னை நவபிருந்தான சித்தர்கள் தரிசனம், ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்தர்கள் தரிசனம், கொல்லிமலை சித்தர்கள் தரிசனம், சதுரகிரி சித்தர்கள் தரிசனம், வெள்ளியங்கிரி சித்தர்கள் தரிசனம். இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. உங்கள் அனைவருக்கும் உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் உச்சந்தலையில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். மண்டையோட்டில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். நெற்றியில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. கண்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். மூச்சில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். பற்கள் ஈறு நாக்கு உதடுகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். காதுகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். கன்னங்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள். ஆத்மலிங்கத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் கழுத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. முதுகில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. இரு தோள்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. இதயத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் நுரையீரலில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் இரு கைகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் கை விரல்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. முன்கையில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. புறங்கையில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உள்ளங்கையில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் கை விரல்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் இடுப்பில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் இரு தொடைகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. வயிற்று உறுப்புகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. சிறுநீரகங்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது. உங்கள் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை கற்பப்பை மார்பு முதுகு நுழைவு கழுத்து இரு தோள்கள் கைகள் அனைத்திலும் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. இரு தொடைகளில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. கால் முட்டிகளில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. கண்ட தசையில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. கணுக்காலில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. உள்ளங்காலில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. பாதங்களில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரை சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரை சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரை சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. உங்கள் உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரை சித்தர்களின் மகாசக்தி உள்ளது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் எங்கும் எப்போது சித்தர்களின் மகாசக்தி பாதுகாத்திருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கும் எப்போது சித்தர்களின் மகாசக்தி பாதுகாத்திருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கும் எப்போதும் சித்தர்களின் மகாசக்தி பாதுகாத்திருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கும் எப்போதும் சித்தர்களின் மகாசக்தி பாதுகாத்திருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கும் எப்போதும் சித்தர்களின் மகாசக்தி பாதுகாத்திருக்கிறது. இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. நல்லோர் நினைத்தனம் பெருக நல்லோர் நினைத்தனம் பெருக நல்லோர் நினைத்தனம் பெருக. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஓம் ஆதிகுரு ஆட்கொண்டார் திருடைய சரணம். ஓம் ஆதிகுரு ஆட்கொண்டார் திருடைய சரணம். ஓம் ஆதிகுரு ஆட்கொண்டார் திருடைய சரணம். இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்திரம் பெருக நல்லோர். நன்றி நன்றி வணக்கம். சக்ரா சக்தி மையம் சென்னை திருப்போரூரிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில், மாமல்லபுரத்துக்கு 3 கிலோமீட்டர் முன்னதாக உள்ளது பையனூர் கிராமம்.
அருள் உண்டாகிறது. சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய உம திரவிய 250 அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமாதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு ஏம் அண்ட் கெயின். இந்த மூலிகை பொடியை உங்கள் வீட்டில் நீங்கள் எளிமையாக பயன்படுத்தி ஒரு சிறப்பான யாகத்தை உடனடியாக செய்ய முடியும். உங்களுடைய பிரார்த்தனையில் அல்லது வேண்டுதல்களை ஒரு பெரிய மண்ணகலில் பேப்பர் அல்லது வெற்றிலை எழுதி வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை கொஞ்சம் எடுத்து ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வைங்க. தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர், ஃபயர் பூஜா பவுடர். இது 1 கிலோ 6100 ஆகுது. இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்திகளிலிருந்து விலகிடும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிரிகள் தொந்தரவு, மறைமுக எதிரிகள் தொந்தரவு எல்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்களுடைய அனைத்து காரியங்களும் உடனடியாக நிறைவேறும். வீட்டிலும் அலுவலகத்திலும் நீங்கள் செல்லக்கூடிய கோயில்கள், சித்தர்கள், ஜீவசமாதியிலும் கொண்டு போய் பயன்படுத்தலாம். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689884 9382268984. நன்றி, மகிழ்ச்சி.